ஹலோ ஆல். இந்த வருஷம் நீட் 2026ஓட பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எங்கிட்ட இருந்த கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்ல தான் இருக்கேன். மேபி இந்த கொஸ்டினோட நம்பர்ஸ் மாறி இருக்கலாம், பட் கொஸ்டின் மாறாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பன் கொஸ்டின் தான் சொல்லணும். கால்குலேஷன் மட்டும் தப்பு இல்லாமல் போட்டோம்னா செம்ம ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? மியூ நாட் NI பை 2R, ரைட்? ஸோ 2R இதில் கொடுத்துருக்க டேட்டா படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.14 இன்டூ 10⁻³ இஸ் ஈக்குவல் டு 4π இன்டூ 10⁻⁷. அது டேட்டா ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100 கொடுத்துருக்காங்க. ஐ தான் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 2 இன்டூ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.5 ஆம்ஸ். மேக்னெட்டிக் மொமெண்ட் கரண்டோட ஃபார்முலா என்ன? ஒரு ஒயர்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் கரண்ட் போகும்போது அதோட ஃபார்முலா என்ன எவ்வளவு? 100 இன்டூ 2.5 இன்டூ 3.14 πr². ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா இந்த சம்ல ரொம்ப பெரிய ட்ராப்லாம் இல்லை, கான்செப்ட்லாம் ரொம்ப ஓப்பன் சம் இது. பட் மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பா டைம் எடுத்திருக்கும், தப்பு இல்லாம போட்டிருக்கணும். 3 into 14 is equal to 2 ampere meter square. ஸோ இங்கே உங்களை குழப்பறதுக்காகவே அவங்க 2.5 2 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் ஏ. 2.5 மேட்ச் ஆகுதா? எஸ், 2.5 and 2 ampere meter square. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? என்ன கேட்டால் இந்த கொஸ்டின் ஒரு என்சிஆர்டில லெவலில் கேட்டாலே ஓப்பன் கொஸ்டின் தான். துளி கூட ட்ராப் இல்லை. இஸ் ஈக்குவல் டு Hμ. சம்டைம்ஸ் இங்கே 5 ஆப்ஷன் கொடுத்தாலாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லலாம். 5 ஆப்ஷன் கொடுக்கல. இஸ் ஈக்குவல் டு Hμ, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் அண்ட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன், வேவ் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு 4 ஆப்ஷன். அப்போ 3 ஆப்ஷன் கண்டிப்பா 2 கிடையாது. ஆட்மெண்ட் அவுட்ல அதை எடுத்து விட்டுலாம். அடுத்தது பிக்கு 3 ஆப்ஷன். பிக்கு எங்க 3 இருக்கு? ஸோ மறுபடியும் 1 4 3யும் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா அடுத்த சில ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சி லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by b டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் 4 3 1 2. ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 1. ரொம்ப ரொம்ப ஓப்பன் கொஸ்டின் தான் உண்மையுமே. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ரிவர்ஸ் பயாஸ்ல நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இது ஃபார்வர்டு, இது ரிவர்ஸ். அப்போ இதுக்குள்ள கரண்ட் போகாது, அதையும் கட் பண்ணிடுறோம். இதுக்குள்ளேயும் கரண்ட் போகாது, அதையும் கட் பண்ணிடுறோம். அப்போ இதுவும் ஃபார்வர்ட் பயாஸா ஒர்க் ஆகும். ஸோ இந்த 4 இன் 2 மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க ரெண்டு பேரும் பேரலல் இருக்காங்க. 1/4 + 1/2 இஸ் ஈக்குவல் டு, நீங்க எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர் எவ்வளவு வருது? 4/3 ஓம் வரும். ஃபைனல் ஆன்சர் RP இஸ் ஈக்குவல் டு 4/3. கண்டிப்பா ஆமா, 4/3. ஸோ I இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் எவ்வளோ? 10. R எவ்வளோ? ஸோ 10 divided by 4/3 which is equal to 30/4 which is equal to எவ்வளோ வருது? 15/2 ஆம்ஸ். பயங்கர ஈஸி சார், பயங்கர ஈஸி இந்த ப்ராப்ளம். 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே போதும். ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்துட்டு நம்ம 1 யூனிட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். யூனிட் 1 எடுத்துக்கணும். ஸோ VC ஈக்குவல் டு நீங்கள் 1 மட்டுமே போடுங்க, பக்கத்தில் எதுவுமே போட வேணாம். இஃப் லைட் டேக் 6 minutes 40 seconds அப்படின்னா 6 minutes அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 into 6 ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு 40 seconds அப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 seconds வரும். ஸோ வெலாசிட்டி இருக்கு, டைம் இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 1 into 400 is equal to 400. உண்மையே சொல்லணும்னா 400 யூனிட்ஸ். இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணும்போது. அப்பாடா ஒரு கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பா அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சார் இந்த கொஸ்டினை நம்ம ஆட்மன் அவுட்ல கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடலாம். உண்மையுமே இதை ரொம்ப கஷ்டமா யோசிக்கலாம் தேவையில்லை. வெலாசிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி டைம். வெலாசிட்டி இஸ் வெக்டர் குவான்டிட்டி. அப்போ ஒரு பாலை நான் கீழே இருந்து மேலே தூக்கி போடுறேன், மறுபடியும் கீழே வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் ஒரு டைரக்ஷன் மைனஸா தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பா வெக்டர்ல டைரக்ஷன் பார்க்கணும், கிராஃப்லயும் டைரக்ஷன் பார்க்கணும். அப்ப இந்த பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்காங்க, இவங்களும் பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்காங்க, இவங்களும் பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்காங்க. டெஃபினட்டா சிடில இருந்தா ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. சோ இதுல ஆப்ஷன் சி டி எதுலயா இருக்கா பாருங்க. சி ஒன்லியா டி ஒன்லியா, அது ஒண்ணுதான் நம்ம யோசிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் யோசிச்ச மாதிரி யோசிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற ஒரே ஃபோர்ஸ் என்ன? கிராவிட்டி ஃபோர்ஸ். அது யூனிஃபார்மா தான் இருக்கு. கண்டிப்பா கிராவிட்டி தான். அப்ப கிராஃப் ஸ்ட்ரெயிட்ல என்ன? அப்ப நீங்க தப்பு போட்டுடலாம். இன்னொன்னு, சைன் கன்வென்ஷன் படி மேல போற ஆப்ஜெக்ட் என்னது? பாசிட்டிவ். இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ், கீழே வருது நெகட்டிவ். அப்ப ஆரிஜின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? பாசிட்டிவ் இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். ஒருவேளை நீங்க டிஐ வச்சீங்கன்னா டி வந்துட்டு வெலாசிட்டி நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் தி ராங் ஆன்சர். சைன் கன்வென்ஷன் பிளஸ் நார்மலா வெக்டர் கான்செப்ட் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் போடலாம். சி இஸ் தி ரைட் ஆன்சர். பக்கா.
யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல எரர்ல எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்போது ஒரு மெயின் ரீடிங் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப ஓப்பன் சம்மா ஒன்று கேட்டிருக்காங்க, லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்காங்க. நார்மலா 1 VSD அப்படிங்கிறது எதோட மேட்ச் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 16 MSDயோட 20 டிவிஷன் மேட்ச் ஆகும்போது ஆன்சர் 0.8 MSD பக்கா. ஸோ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 MSD minus 1 VSD which is equal to அவங்க MSD 1 mm கொடுத்துட்டாங்க, 1 VSD 0.8, அதுவும் MSD தான், mm தான் பக்கா. ஆமா, அப்ப 0.2 mm வெரி இம்பார்ட்டன்ட். அவசரப்பட்டு நீங்க தப்பா போட்டக்கூடாது. இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்ப ஆன்சர் 0.02 சென்டிமீட்டர். உண்மையாலுமே ரொம்ப 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 ஓப்பன் சம் தான். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல லெவல் 3 ப்ராப்ளம் போட்டவனுக்கு இப்படி கேக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் கையில வந்துருந்தது அப்படின்னா சந்தோஷமா அடுத்த ப்ராப்ளம் போயிருப்பாங்க. ஓப்பன் ஃபார்முலா ரெசனன்ஸ் கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ரெசனன்ஸ் ஃபார்முலா ஃப்ரீக்வன்சி என்ன? 2π√/LC. கண்டிப்பா NCERT மெட்ரிக் எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா ரத்தத்துல ஊறி இருக்கும். ஸோ டேட்டா ஒன்னும் யோசிக்க வேணாம் சார், கொடுத்துருக்க டேட்டாவை நீங்க கரெக்டா அப்ளை பண்ணா போதும். ஆனா ரூட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, மில்லி ஹென்ரி கொடுத்துருக்காங்க, அதுல தப்பு பண்ணக்கூடாது. 10⁻³ இன்னொன்னு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை 10⁻⁷ போட்டுக்கோங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2π√10⁻1. இந்த இடத்துல பையன் தடுமாறாம இருக்கணும். 0.1 போட்டா கொஞ்சம் குழப்பம். ஸோ 10⁻⁷ போட்டவனுக்கு ஆன்சர் செம்ம ஈஸியா வந்திருக்கும். 2π ரூட்டுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா இன்டு 10⁻⁵ பக்கா. அப்ப ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன? இந்த 10⁻5 மேல எடுத்துட்டு வாங்க. அதுதான் இங்க பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 50 divided by 2 into 3.14. கண்டிப்பா இந்த சம்ல உங்களோட மல்டிப்ளிகேஷன் டேலண்ட் மட்டும்தான். எக்ஸாக்டா டிவைட் பண்ணீங்கன்னா 15923 ஹெர்ட்ஸ் வரும். கண்டிப்பா இது கால்சி இருக்காது, பட் ஆனா போட்டிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் 30 செகண்ட்ஸ், அடுத்தது ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். 15.9 கிலோ ஹெர்ட்ஸ் நல்ல வேரியேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ராக்சிமேட்டா ஓரளவு வரும்போது இந்த ஆன்சர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். 15.9 கிலோ ஹெர்ட்ஸ். கிளியர்? ஆக்சுவலா ஆம்பியர் சர்க்யூட்டலால எல்லாருமே ஒயருக்கு மட்டும் தான் ஃபார்முலா படிச்சிருப்போம். பட் ஆம்பியர் சர்க்யூட்டலால இன்சைடுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த இடத்துல. ஸோ B is equal to μ0IR. இது இன்சைடு சார். கொஸ்டினை பார்த்துக்கோங்க, ஏன்னா இன்சைட்ல இருந்து தான் அவங்க கேட்கறாங்க. இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் கொடுத்துருக்காங்க. R ல இருந்து ஆக்சிஸ் ஆஃப் த கோஆர்டினேட்டர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. μ0IR/2π ரேடியஸ் A². ஸோ இன்சைடு கால்குலேட் பண்ணும்போது B is directly proportional to I. கண்டிப்பா லீனியர் கிராஃப் சார். இதுல எது லீனியரா இருக்கு? இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஸோ அடுத்தது யோசிக்கவே வேணாம் சார். ஷியோரா ஆப்ஷன் 1 தான். இருந்தாலும் நாம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் கரெக்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒயரை விட்டு வெளியில போயிட்டோம். ஒயரை விட்டு வெளியில போயிட்டா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி ஒயருக்கு ஃபார்முலா என்ன? μ0I/2πR. ஸோ இந்த கேஸ்ல B is inversely proportional to R பக்கா. அப்போ டிக்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். கிளியர்? உண்மையிலுமே இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல NT ஏஜென்சி போன வருஷம் பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதை பார்த்தோட்டியுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு. ஆனா இதுல சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை உட்காந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் எல்லாம் யோசிக்க கூடாது. ஸோ கொஸ்டின் பேப்பரை லைட்டா நீங்க திருப்பி வச்சிருந்தாலே உங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ABC டோட்டலா அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 4 Ω. தட் இஸ் ADABCD 4 Ω. அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்ப இது 2 Ω, இது 2 Ω பக்கா. அப்போ ரேஷியோ ஈக்குவலா இருக்கா? அப்ப நடுவுல உள்ள இந்த 2 Ωல கரண்ட் போகாது. அப்போ கண்டிப்பா ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். செம்ம ஈஸியா நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. கிளியர்? அப்போ parallel காம்பினேஷன் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. எப்படி வேணா இந்த ரெண்டு இருக்கும்போது இது ரெண்டு சீரீஸ், இது ரெண்டு சீரீஸ். இது ஒரு இது ஆக்சுவலா இது ஃபுல்லாமே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப் என்ன 2 Ω, இன்னொரு ஆஃப் 2 Ω. அப்போ 1/2 plus 1/2 இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணணும். 1/RP is equal to 1. ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன் நான். அப்ப I is equal to V/R. V எவ்வளவு 2, R எவ்வளவு 1. ஆன்சர் 2 ஆம்சர். சார் கண்டிப்பா இதுக்கு மேல ஓப்பன் கொஸ்டின் கேட்கவே முடியாது சார். 2 ஆம்சர். பாத்தீங்களா, எனக்கு ஆக்சுவலா இது நெட்ல எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான். 4 ஆம்சர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு கூட பண்ணக்கூடாது. இவ்வளவு ஈஸியான கொஸ்டின் எப்படி இப்படி தப்பு பண்ணலாம்? கண்டிப்பா இந்த கேண்டிடேட் ரொம்ப வருத்தப்படுவாங்க. 2 ஆம்ஸ். சார் மாஸ் நம்பர் ஓப்பன் ஃபார்முலா. மாஸ் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? AC equal to 3m/4πρ(r0³ சார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. R0 எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இன் ஜென்ரல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா. ஸோ மாஸ் பை 4/3 πr3.
அதை நம்ம ஏல மாத்தணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஏல மாத்தினீங்கன்னா உங்களுக்கு R0 வந்துடும். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ A is equal to 3 into மாஸ் கொடுத்துருக்காங்களா 19.926 into 10 power minus 27. கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் தான் சார் பயங்கரமான டாஸ்கா இருக்கும். இதை நம்ம எந்த தப்பு இல்லாம முதல் அட்டம்ப்ட்லேயே போகணும். டைம் பயங்கரமா அள்ளிக்கிட்டு போயிடும் சார். இதுல 1.2 into 10 power minus 50 in the whole cube. ஷோரா இதை கியூப் பண்ணணும், இங்க பவர்லாம் கேன்சல் பண்ணி டெஃபினட்டா இது ஒரு பயங்கரமான டாஸ்க் தான். பட் ஆனா சூப்பரா கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் டீப்பா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே கேன்சல் ஆகும். ஆப்ஷன் ஏ 12 இஸ் ரைட் ஆன்சர். டெஃபினட்டா நான் போட்ட மாதிரி முடிக்க முடியாது. இதுக்கு ஒரு 1.5 மினிட்ஸ் எடுத்திருக்கும். இந்த வீச் ஒன் பிச் எல்லாம் ஒரு 30 செகண்ட்ல முடிச்சுட்டு அடுத்தது இதுல வந்து அந்த 30 செகண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் சார்.